இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய பிரசன்னத்தை தேனை போல ருசித்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சுகமா இருக்கிறீங்களா என்று பலிபீடத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தபோது என் காதுகளில் ஒரு சத்தம், வாழ்த்தின சத்தம் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வாழ்த்தின சத்தம். அதுக்கப்புறம் அது ஒன்றும் கேட்கல. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்டவரே, இதிலிருந்து ஒரு செய்தியை தாரும் என்று நான் கர்த்தரிடத்தில் கேட்ட பொழுது கர்த்தரின் சிந்தையில் வைத்து சில காரியத்தை இன்னைக்கு உங்கள் முன்பாய் வைத்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வலதுபுறமாய் இடதுபுறமாய் எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்காது. இந்த காலையில் இந்த செய்தியின் தலைப்பே தெய்வீக சத்தங்கள் நம்மை விடுதலையாக்கும், இல்லை என்றால் தெய்வீக சத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். தெய்வீக சத்தங்கள் நமக்கு தேவை என்ற தலைப்பில் தான் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். வலதுபுறமாய் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே என்ற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நிறைய பேருக்கு இந்த சத்தம் கேட்கல. அதனால வாழ்க்கையில் வந்த பிரச்சனையில் சிலர் விழுந்துட்டாங்க. சிலர் வந்த பலவீனம், சிலர் வந்த போராட்டம், எதிர்பாராத சில கண்ணிகள் சிலருடைய வாழ்க்கையை தடம்புரலை வச்சது. ஏன் தெரியுமா? சத்தம் கேட்க தவறினதுனால. எல்லாருக்கும் சத்தம் கேட்குமானா நோ, இல்லை, எல்லாருக்கும் கேட்காது. கர்த்தரை தெய்வமாய் அறிந்து அவருக்காக உண்மை உத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்து ரட்சிப்பை காத்து அபிஷேகத்தை காத்து அழைப்பை காத்து ஒரே ஒரு வாழ்க்கை தேவனுக்காக தான் வாழ்வேன் என்று உலகத்தை போல உலக பக்தியின் வேஷத்தை தரிக்காமல் தேவ பக்தியின் சாயலாய் நடந்து கொள்கிற தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வழி தவறும் போது தேவனுடைய சத்தம் காதுகளில் கேட்கும். சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்போ ஆதியாகமம் 3:8 வாசிக்கிறோம், தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தேவன் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிஞ்சிட்டாங்க. உலாவுகிற சத்தமே இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பயத்தை கொடுத்துச்சு. தேவன் பேசின சத்தத்தை மறந்துட்டாங்க. பேசினார்ல, இந்த கனியை புசிக்க கூடாதுன்னு சொன்னார்ல, அதெல்லாம் மறந்து இந்த உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். என்றைக்கு இந்த மனுக்குலம் தேவ சத்தத்தை மறந்து போனதோ அன்றைக்கே தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவுல ஒரு பெரிய விரிசல் வந்ததுனால தான் ஆண்டவர் சிலுவை என்கிற மரணத்தின் மூலமாக மனுக்குலத்தோடு உடன்படிக்கை பண்ணி மறுபடியும் தம்முடைய சத்தத்தை ஜனத்தின் நடுவே சபை நடுவே தொனிக்க பண்ணி மீண்டும் மீண்டும் நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிற தெய்வத்தின் சத்தத்தை கேட்கும்படிதான் இந்த காலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். சங்கீதம் 29 இப்படிதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் திரண்ட தண்ணீர்கள் தொனிக்கிறது, அது காதை ஸ்வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது, கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? பலவீனப்படுகிற பெண்மான்கள் 2 குட்டி தான் போடுமா, பலவீனமா இருக்குமா அந்த மான்கள் கற்ப காலத்துல. ஆனா கர்த்தருடைய சத்தம் அதை பலப்படுத்தி மான்களை ஈண்டெடுக்க வைக்கிறது என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். அப்போ கர்த்தருடைய சத்தம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மளை பலப்படுத்துகிறது. வல்லமையுள்ள கர்த்தருடைய சத்தத்தை நேரத்துக்கு தகுந்தார் போல தியானித்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44ஆவது வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இதில் வாசிக்கிறோம், இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. யார் சொல்றா? எலிசபெத் அம்மா சொல்றாங்க, மரியாளை பார்த்து. மரியாளும் எலிசபெத்தும் கிட்டத்தட்ட ஒரே சூழ்நிலையில கடந்து போகிறார்கள். மரியாள் அம்மாவுக்கு சரித்திரத்தின்படி பார்த்தா 13 வயசுன்னு சொல்றாங்க, தெரியல. ஆனா எலிசபெத் அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு. அவர்கள் முதிர் வயதுல கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. மரியாள் அம்மா இள வயதுல கர்ப்பம் தரிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு பிகினிங் ஸ்டேஜ், அவங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஆயிற்று எலிசபெத் அம்மாவுக்கு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில மரியாள் அம்மாவால கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பவே முடியல. இது எப்படி ஆகும் அப்படிலாம் கேட்டாங்க. இவங்களை விசுவாசத்துல பலப்படுத்துவதற்காக தூதன் ஒரு வார்த்தை சொல்றாரு, அம்மா உனக்கு நம்ப முடியலன்னா உனக்கு இனத்தாளா இருக்கிற உன் சொந்தக்காரங்களா இருக்கிற எலிசபெத்துக்கு இது 6வது மாதம்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை கேட்ட போது மரியாளுக்கு சும்மா இருக்க முடியல. நான் போய் எலிசபெத் அம்மாவை பார்த்தே ஆகணும். தூதனால் உரைக்கப்பட்ட வார்த்தை மெய் என்று எனக்கு தெரியும், அதை நானும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்று யூதேயாவில் இருக்கிற மலை நாட்டுக்கு ஏறி போனாங்க. இவங்களும் கன்சீவா தான் இருக்கிறாங்க, அவங்களும் கன்சீவா தான் இருக்கிறாங்க. 2 பேர் பிரெக்னண்டா இருந்தா கூட ஒருவரை ஒருவர் சந்திக்கும்படி இப்பொழுது மரியாளம்மா போறாங்க. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் என்று சொல்லப்பட்டது போல கிருபை பெற்ற மரியாள் எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறதுக்காக மலை நாடானாலும் ஏறி போய் பார்க்கறதுக்கு போறாங்க. 40
40-41 வாசிக்கிறோம், அவங்க வாழ்த்திட்டாங்க. ஆனா இப்ப எலிசபெத் அம்மா வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதுல விழுந்த உடனே என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. முதல் சத்தம் வாழ்த்தின சத்தம். சபையே, நீ எத்தனை பேரை வாழ்த்தி இருக்கிறீங்க, எத்தனை பேரை பாராட்டி இருக்கிறீங்க, எத்தனை பேரை உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்க. நம்ம சில நேரம் வாழ்த்துறதே இல்லை. எல்லாரும் பக்கத்துல உள்ள கரத்தை பிடிச்சுக்கிடலாம். பக்கத்துல கரத்தை பிடிச்சிட்டு நீங்க நல்லா இருப்பீங்க சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வாழ்ந்திருப்பீங்க. கர்த்தர் உங்கள் தலைமுறைகளை செழிக்க செய்வார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண செய்வார். உங்க பிள்ளைகள் எல்லாம் ஒலிவ மர கன்றுகளை போல வளருவாங்க. நீங்க வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். ஹல்லேலூயா. வாழ்த்தணும் தேவ பிள்ளைகளே, வாழ்த்துறதுக்கு தானே கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. எலிசபெத் அம்மா சொல்றாங்க, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதுல விழுந்த உடனே. காதுல விழுந்தது கற்பத்துக்குள்ள போச்சு, காதுல தான் வார்த்தை விழுந்துச்சு. ஆனா அது கற்பத்தில் இருக்கிற பிள்ளை ஜம்ப் பண்ணி உட்காருகிற அளவுக்கு இந்த சத்தம் பலமா எலிசபெத் அம்மாவுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பரிசுத்தாவை நிறைவுக்குள்ள கொண்டு போச்சு. அதை தான் 41 வசனத்தை வாசிக்கிறோம். 40 வாழ்த்துறாங்க. 41 42 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்த்தின சத்தம் உடைய காதுகளில் கேட்டபோது அவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு, எலிசபெத் அம்மா பரிசுத்தாவை நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கிற அளவுக்கு இந்த சத்தம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. சபையாகிய மரியாளே, நீ வாழ்த்த வேண்டிய சத்தம் சில ஸ்தானங்கள்ல ஒலிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரீபாலஹசதாரியாந்தரா, எலிசபெத்துக்கு ஒரு சத்தம் தேவை. யோ ரஹஸ்யாந்தரா ரகதுரியாந்தரா ரீகா பௌரபௌஷ. யோவான் ஸ்நானனுக்கு ஒரு சத்தம் தேவை. கற்பத்தில் இருக்கிற யோவான் ஸ்நானனா இருந்தாலும் ஒரு சத்தம் தேவை. தேவ அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுடைய சத்தம் வல்லமை உள்ளது. கிருபை பெற்ற மரியாளே, உன் சத்தங்களுக்காக தேசம் ஏங்கி நிற்கிறது. உன் சத்தத்திற்காக சபை ஏங்கி நிற்கிறது. உன் சத்தம் குறைந்து போக காரணம் என்ன? உன் ஜெப சத்தம் குறைந்து போக காரணம் என்ன? ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிற சத்தம் உன்னை குறைந்து போக காரணம் என்ன? உற்சாக சத்தங்கள் குறைந்து குறை சொல்லுகிற சத்தம் பெருகிற்றோ? இல்ல, நீ ஒரு மரியாள். கிருபையை நம்பி ஊற்றி இருக்கிறார் அப்பா, கிருபையை நம்பி ஊற்றி இருக்கிறாரு, பரிசுத்தாவியை நம்பி ஊற்றி இருக்கிறாரு. உன் சத்தம் உரைக்கப்படும் போதே கர்ப்பங்களும் உயிர் பெறத்தக்க அளவுக்கு சரித்திரத்தின்படி பார்த்தா ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்றாரு, எலிசபெத் அம்மா முதிர் வயதுல கர்ப்பம் தரிச்சதுனால கர்ப்பத்தில் இருந்த பிள்ளை செத்து போயிருந்துச்சான். நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல, அந்த பரிசுத்தவான் அப்படி சொல்றாரு. அது கர்ப்பத்துல பிள்ளை செத்தது எலிசபெத் அம்மாவுக்கு தெரியலையாம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஸ்கேனோ டெஸ்ட்டுகளோ எக்யூப்மெண்ட்ஸோ அந்த காலத்தில் இல்லாதனால அந்த எலிசபெத் அம்மா வயிற்றில் இருக்கிற அந்த பிள்ளை செத்து போனது தெரியாமல் இருக்கும்போது மரியாள் வாழ்த்தின சத்தம் எலிசபெத் அம்மாவுடைய காதுகளிலே கேட்டபோது வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளுமானால், கிருபை பெற்ற சபையாகிய மரியாளே, நீ வாழ்த்தின சத்தம் சிலருக்கு களிப்பு உண்டாக செய்யும், சிலருடைய காயங்களை மாற்றும், சிலர கண்ணீரைகளை துடைக்கும். உன் வாழ்த்தின சத்தத்தை குறைத்து விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாழ்த்தின சத்தம், வாழ்த்தின சத்தம். எத்தனை பேர் வாழ்த்துறீங்க? பிறந்த நாளுக்கு ஒருத்தர் வாழ்த்துறீங்களா? பிள்ளைகளை வாழ்த்துறீங்களா? சபையை வாழ்த்துறீங்களா? ஊழியக்காரனை வாழ்த்துறீங்களா? ஒரு யோவான் ஸ்நானனுக்கே ஒரு வாழ்த்தலின் சத்தம் கேட்க வேண்டுமானால் நம்ம நிறைய நேரத்தில் அப்படி வாழ்த்தலையே தேவ பிள்ளைகளே. வாழ்த்துற சத்தம் ரொம்ப முக்கியமானது. ஏன் மரியாள் வாழ்த்தின போது இப்படி இந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டுனா, அபிஷேகம் பெற்ற மரியாள், கிருபை பெற்ற மரியாள், தேவனுக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்த மரியாள், தேவ வார்த்தையை முதல்ல நம்ப முடியாம இருந்தாலும் திரும்ப நம்பி விசுவாசித்த மரியாளுடைய வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லானது. நீங்க தேவ அபிஷேகத்தோடு கிருபையோடு ஞானத்தோடு தேவனை சார்ந்து கொண்டு பேசுகிற சில சத்தங்கள் ரொம்ப வல்லமை. சத்தங்கள் விடுவிக்கும். இதுல தெய்வீக சத்தங்கள் நமக்கு தேவை. சத்தத்தில் இருக்கிற வல்லமை நிறைய நேரத்தில் உணராததுனால தான் நம்ம பலிபீடத்திலிருந்து வருகிற சத்தத்தை சில நேரம் ரொம்ப நிர்விசாரமா எடுத்துறோம். நான் அதை ரொம்ப எனக்கு பிடிக்கும். தெய்வீக சத்தங்கள் என் காதுகளில் தொனிக்கும் போது, சில வார்த்தையாய் கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் தொனிக்கும் போது, சில பாடல்களின் சத்தம் உரைக்கப்படும் போது, இன்னைக்கு பாடணும் கட்டுகளும் உடையும் கல்லறையும் உயிர்க்கும். ஆனா அந்த பாட்டு கற்பங்களும் உயிர்க்கும் தான் எழுதப்பட்டுச்சு. நான் தான் அந்த வார்த்தையை மாத்தினேன். கல்லறையும் உயிர்க்கும். சில சத்தங்கள் தொனிக்கப்படும் போதே அற்புதங்கள் நடக்கும். சில சத்தங்கள் தொனிக்கப்படும் போதே, சில சத்தங்கள் பேசப்படும் போதே கட்டுகள் உடையும். இயேசுவின் நாமத்தினால சபையாகிய மரியாளே, உன் சத்தத்தை உயர்த்தி, உன் சத்தத்தை உயர்த்தி, ஓ ராஷஹாதரியாந்தா, நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மரியாள் அம்மாவும் தீர்க்க தரிசனம் பேசுறாங்க, எலிசபெத் அம்மாவும் தீர்க்க தரிசனம் பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் தீர்க்கதரிசி என்று வேதம் அறிமுகப்படுத்தவில்லை. இந்த சத்தம் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தது. அந்த சத்தம் தீர்க்க தரிசனம் உரைக்க வைத்தது. கர்த்தருடைய சத்தம் உன்னை தீர்க்கதரிசியாய் மாற்றும். ஆவியின் வரங்களை உனக்கு பகிர்ந்து அளிக்கும். ராபாலா ஹஸ்ஸ பௌரி ஹஸ்ஸதான மௌரியாந்தரா ரீகபால ஹஸ்ஸரா பரியாந்தரா. வாசிக்கும் போதெல்லாம் என் இருதயம் மகிழும்.
ஆண்டவரே, நம்ம வாழ்த்துக்கிற சத்தம் ஒரு பலவீனமா இருக்கிறாங்களா, பலப்படுத்தி உலக பிரகாரமா 100 ஆண்டு வாழ்க அப்படி சொல்லி வாழ்த்துறத நான் சொல்லல. வசனத்தை சொல்லி வாழ்த்துற சத்தம், அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும். சிலர் கவிதை ஏற்றி வாழ்த்துவாங்க, நான் அதை சொல்லல. உலக பிரகாரமான வாழ்த்தல நான் சொல்லல, அது எங்கேயும் கேட்கலாம். நான் அதை சொல்லல. வார்த்தையாகிய வசனத்தை கொண்டு நீங்க வாழ்த்தும் போதே சில கழிப்புகள் உருவாகும், சில சந்தோஷங்கள் உண்டாகும், சில சமாதானங்கள் உண்டாகும், சில நல்ல செய்தி உண்டாகும். வயசு கொஞ்சம் எலிசபெத் அம்மாவுக்கும் மரியாள் அம்மாவுக்கும் வயசு ரொம்ப டிஃப்ரெண்ட். சின்ன பிள்ளை தான் சரித்திரத்தின்படி பார்த்தா. ஆனா அவங்க சொல்லி வாழ்த்தும் போது அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தது மாத்திரமல்ல, இதோ ஆண்டோடைய தாயார் இடத்துல வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் 3 மாசம் ஆயிற்று. ரோ ஷக்கா தானா ரீகா தானா மாரா ரீகா பரிசுத்தவான்களோடு இருக்கிற உறவுல பின்தங்கி இருக்குகிற சில பிள்ளைகளை கத்த ஞாபகப்படுத்துகிறார். முந்தி மரியாளை கண்டா உனக்கு சந்தோஷம், முந்தி எலிசபெத்தை கண்டா சந்தோஷம். ஆவியில சொல்றேன், பேர் இல்ல. அப்படி சந்தோஷமா இருந்துச்சான இப்போ அந்த சந்தோஷம் உனக்கு இல்லை. உறவுகளை கண்டா சந்தோஷம், உலகத்தை கண்டா சந்தோஷம். எங்கேயோ தூரமாய் போய் கொண்டிருக்கிறதை ஆவியானவர் தரிசித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபலஹ சதாரியாந்தனா. மரியாள் ஊழியக்காரங்களுக்கு அடையாளம், எலிசபெத் ஊழியக்காரனுக்கு அடையாளம், யோவான் ஊழியக்காரனுக்கு அடையாளம், சபைக்கு அடையாளம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். இவங்கெல்லாம் கண்டபோது ஒரு நாள் ஒன்று இருதயம் மகிழ்ந்தது. எப்போ ஊழியக்காரனை பார்ப்பேன், எப்போ ஊழியக்காரன் ஃபோன் பண்ணுவார், இல்லைன்னா நான் எப்போ ஊழியக்காரன் ஃபோன் பண்ணுவேன், எப்போ ஊழியக்காரன் எனக்கு அழைப்பு வரும், எப்போ ஊழியக்காரனை பார்க்கலாம் பேசலாம் என்று நினைத்த எத்தனையோ பிள்ளைகளுக்கு இந்த மரியாளுக்கும் எலிசபெத் இருக்கிற உறவின் மேன்மை மறந்து போனது. கத்தர் மறுபடியும் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். கத்தர் அப்படியே உங்களுக்கு அந்த இணைப்பை வருக வரைக்கும் காத்துக்கொள்வதற்கு, சபையோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்வதற்கு, தெய்வ பிள்ளைகளோடு இருக்கிற உறவை காத்துக்கொள்வதற்கு கத்தர் உங்களை பலப்படுத்துவாராக. இரண்டாவதாக 1 சாமுவேல் 16:16 ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அங்கு சவுலுக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடித்து அவனை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாத ஆவி கலங்க பண்ணுகிறதுனால யாராவது இந்த அசுத்தாவியை விரட்டுற ஒரு ஊழியக்காரனை கூட்டிட்டு வாங்கன்னு தான் சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி சொல்லலை. அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் எனக்கு என்ன பொறுத்தல ஒரு தீர்க்கதரிசி நான் சொல்வேன். அவன் சொல்றான், சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை கொண்டு வருவான், அப்போ அசுத்தாவி விலகும். இசை வாசிக்கிற ஒருவனை கொண்டு வந்து அசுத்தாவி விலகுனது இந்த ஒரு இடத்துல தான் நம்மளே பார்க்க முடியும். இந்த காலத்துல நம்ம பார்க்க முடியல. கிருபை பெற்றவர்கள், வரம் பெற்றவர்களை தான் அசுத்தாவி பிடிச்சா விரட்டுறதுக்கு உலகம் தேடுது. ஆனா அந்த அவன் சொல்றான், சுரமண்டலம் வாசிக்கிறதுல ஒருவனை கூட்டிட்டு வர. முதல்ல சொன்ன வாழ்த்தின சத்தம், இரண்டாவது சுரமண்டலத்தின் சத்தம். இந்த சுரமண்டலம் வாசிக்கிற சத்தம் கேட்க 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 சவுலுக்கு இருக்கிற பொல்லாத ஆவி ஆட்டோமேட்டிக்கா அது விலகி போகுது. அதான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறோம். இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது அவன் அசுத்தாவி அவனை விட்டு நீங்கி அவன் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். பாருங்க, சுரமண்டலத்திலிருந்து வெளிப்பட்ட சத்தம் சவுல் என்கிற ராஜாவை சொஸ்தமாக்கி அவன் ஆறுதல் அடைய பண்ணிற்று. ஜெபமாகிய சுரமண்டலம், துதியாகிய சுரமண்டலம், ஆராதனாகிய சுரமண்டலம், அர்ப்பணிப்பாகிய சுரமண்டலத்தின் சத்தம் எவ்வளவு சத்தமாய் தொனிக்கிறதோ அவ்வளவுக்கு சத்தமாய் சில பொல்லாத ஆவிகள் குடியிருப்பை விட்டு விலகி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் சில நேரங்களில் போராட்டம், ஏன் சில நேரங்களில் பிரச்சனைகள் மாறவில்லை, சுரமண்டலங்கள் அலறி செடிகள் கிடந்ததுனால சுரமண்டலத்தின் சத்தம் அதிகமாய் சத்தமாய் தொனிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுரமண்டலத்தில் இல்ல விஷயம், அது பிராண்டட் சுரமண்டலம், அதனால அதை வாசித்தனால் நோ, சுரமண்டலத்தில் இல்ல விஷயம், சுரமண்டலம் வாசிக்கிறவனே விஷயம், சுரமண்டலம் வாசிக்கிறவனே விஷயம். சுரமண்டலம் வாசிக்கிறவன் ஆவினால நிரப்பப்பட்டவனாய் இருந்ததனால அவன் வாசிக்கும் போது ஒரு அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்தினால இந்த பகற்காலத்துல சபையாகிய சுரமண்டலத்தின் சத்தம் தொனிக்கப்படும் போது உங்கள் வீடுகளை அலக்களித்து வறுமையும் தரித்திரத்தை கொண்டு வந்த, பிள்ளைகளை கட்டி வைத்து ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வந்த சில அசுத்த ஆவியில் கிரியைகள், பால் கடிக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறி போவதாக. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை வாசிக்கும் போது. இந்த சுரமண்டலத்தின் சத்தம், இவன் சின்ன பையன், 13 வயசு கூட இருக்கலாம் அப்படிங்கிறாங்க தாவீதுக்கு, சின்ன பையன்தான். ஆனா இந்த சுரமண்டல வாசிக்கிற சத்தம் அந்த ராஜாவுக்கு அந்த அசுத்தாவியை விலக பண்ணுச்சுன்னா, அதான் அறிமுகப்படுத்தும் போதே சொல்றாங்க, அரண்மனையில அவன் வாசிப்பதில் தேறினவன். உண்மையா சொல்றேன், ஒரு சத்தியம் இருக்குது, சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். சுரமண்டலம் மட்டும் தாவீதுடைய கையில இல்லாது இருக்குமானால் அரண்மனையில் அவருடைய பெயர் பேசப்பட்டிருக்காது. ஜெபமாகிய சுரமண்டலம் மட்டும்
நீ மறந்து போயிருவாயானால் நீ அறியாத ஸ்தானங்கள்ல உன்னை ஏற்ற முடியாது. தேவ பிள்ளையே, இந்த சுரமண்டலம் தான் இவன் அரண்மனை கொண்டு வந்தது தெரியுமா? ஈசாயின் மகனா இருந்ததுனால் அல்ல, அவன் மேல் ஊற்றப்பட்ட ராஜரிக அபிஷேகம் தான். ஆனா அது யாருக்கும் தெரியாது. அந்த நாட்களில் காடுகளில் இருக்கும் போதே அவன் சுரமண்டலம் வாசிக்கிறதுல தேறினவனா இருந்ததுனால, அந்த சத்தத்தை அந்த வாலிபன் கேட்டதுனால அவன் அரண்மனையில சொல்றான், சுரமண்டலம் வாசிக்கல ஒருவன் இருக்கிற, ஈசாயின் குமாரில் ஒருவனை கண்டிருக்கிறேன் என்று. ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். சுரமண்டலம் எப்பொழுதும் நம்முடைய கையில் இருந்து நேர்த்தியாய் வாசிக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அலறுதலின் சத்தம், புலம்பலின் சத்தம், சண்டையின் சத்தங்கள் குறையட்டும், ஓயட்டும் இயேசுவின் நாமத்தினால. வீட்டில் 4 பேர் இருக்கிறீங்களா? ஒருத்தங்க பாடுனாங்கன்னா ஒருத்தங்க ஜெபிக்க, ஒருத்தங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஒருத்தங்க சத்தமா பைபிள் வாசிங்க. வாசிக்கும் போது சத்தமா வாசிங்க, சத்தமா பாடுங்க, சத்தமா ஜெபமுங்க. சத்தமா ஜெபிக்க முடியாத இடத்துல மாத்திரம் மௌனமா ஜெபிக்கலாம், தப்பில்லை. அதான் சொல்லல, தெய்வீக சத்தங்கள் நம்மளை விடுதலை ஆக்கிக்கிட்டே இருக்கும். இந்த சுரமண்டல வாசிக்கிற தாவீது ஒன்னும் வந்து சவுளுடைய தலையில கை வச்சு போ இயேசுவின் நாமத்தினால வல்லமை உண்டு உண்டுன்னு பாடிக்கிட்டு இருக்கல. சுரமண்டல வாசிக்கும் போதே விலக வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா இயேசுவின் நாமத்தினால விலகி போச்சு. அதான் முதலே சொல்லிட்டு, ஜெபமாகிய சுரமண்டலத்தை உயர்த்தி பிடிக்க பிடிக்க, துதியாகிய சுரமண்டலத்தை உயர்த்தி பிடிக்க பிடிக்க விலக வேண்டியது தானாய் விலகுகிறது மாத்திரமல்ல, உன் பெயர் சில ஸ்தானங்களில், நீங்கள் அறியாத உயர்ந்த ஸ்தானங்களில் அறியப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எரிகோ 1ஆம் வசனமே அப்படிதான் சொல்லுது, எரிகோ உள்ளேயும் போக முடியல வெளியேயும் போக முடியல, அது அடைபட்டு இருந்தது என்று. இப்போ இந்த அடைபட்டிருக்கிற எரிகோவை எப்படியாவது இப்ப தகர்க்க செய்யணும். இதை கடந்தாதான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். யோசுவாவுக்கே அது ரொம்ப ஒரு டாஸ்காக தான் இருந்து, டஃப்பான டாஸ்காக தான் இருந்திருக்குது. அதனால தான் எரிகோவின் சமனான வெளிகளில் வரும்போது கண்களை ஆண்டவற்றை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவற்றை பேசுறார். இப்போ இதை தாண்டணும். ஆனால் ஆண்டவர் இங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கர்த்தர் பயன்படுத்துகிறார். செங்கடல் அப்படியே பிளந்த போது நீங்க துதிங்க, நீங்க ஆராதிங்கன்னு சொல்லலை, ஏன்னா அந்த சூழல் அப்படி. ஆனா இந்த எரிகோவை தாண்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 6 நாளும் 6 முறை சுத்தணும். ஆனா 7ஆம் நாள்ல 7 முறை சுத்தணும். அந்த 7ஆம் முறை சுத்தும் போது ரொம்ப சத்தமா ஆர்ப்பரிக்கணும். முதல்ல வாழ்த்தின சத்தம், 2வது சுரமண்டலத்தின் சத்தம், 3வது ஆர்ப்பரிக்கிற சத்தம் அலங்கத்தை இடிய பண்ணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, 7வது நாள் 7வது முறை சுத்தும் போது நீங்க ரொம்ப ஆர்ப்பரிச்சுக்கிட்டே சுத்தணும் அப்படிங்கிறார். அதான் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்றாரு, ஒரு பேச்சும் பேசாதீங்க. உங்க பேச்ச பேசக்கூடாது, சொந்த பேச்ச பேசக்கூடாது, சோகக்கதையை பேசக்கூடாது, நிர்விசாரம் அவிசுவாசமான பேச்சு எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா நடக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர் அல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் எரிகோவை சுற்றி வந்துட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பட்டினியால அவங்க நடத்தல, அழகா நேர்த்தியாக தான் நடத்தி இருக்கிறார். அப்போ இந்த ஜனங்கள்கிட்ட ஆண்டவர் சொன்ன ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, பேசாத, அமைதியா இரு. உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஏன் சில எரியோக்கள் விழாம இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? சர்ச்சுக்கு வந்தா ஒரே ஆர்ப்பரிப்பு, சர்ச்சுக்கு வந்தா ஒரே சத்தம், சர்ச்சுக்கு வந்தா ஒரே ஆரவாரம், சர்ச்சுக்கு வந்தா ஒரே ஆர்ப்பாட்டம். ஆனா வீடுகளில் கோபத்தின் சத்தம், முறுமுறுப்பின் சத்தம், கண்ணீரின் சத்தம், எரிச்சலின் சத்தம் என்னெல்லாமோ தொனிக்குது. ஆண்டு சொல்ல, கொஞ்சம் வாய்க்கு பூட்டு போட்டு என்ன நோக்கி பார்ப்பாயானால் இடிய வேண்டிய எரிகோக்கள் தானா இடிந்து விழும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ ஒரு பேச்சும் பேசாதீங்க, ஆனா ஆர்ப்பரிப்போட சுத்துங்க. நீ 7ஆம் நாள் சுத்தும் போது ரொம்ப கவனமா சுத்தணும், ஆர்ப்பரிச்சுக்கிட்டே சுத்தணும். சரித்திரம் சொல்லுகிறது, அவங்க யெகோவா சபையோத் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களாம். சேனைகளின் கர்த்தர்னு சொல்லிக்கிட்டே சுத்தி வந்தாங்களாம். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சொல்ல 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 அந்த நாமம் உயர்த்த பட 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 அந்த நாமத்தின் சத்தம் அந்த எரிகோ மதில் மேல தொனிக்க தொனிக்க அதால நிக்க முடியல, அது தானாய் தகர்ந்து விழுந்தது. அல்லேலூயா. ரிபலக சதரியாந்தரா. இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போதே, ஆண்டவரே, இந்த எரிகோ எனக்கு ஒரு சவாலை போல இருக்கிறது. என்னால தாண்டவும் முடியல, என்னால கடக்கவும் முடியல. நான் பலனற்று போயிருக்கிறேன், என் பலன் ஒடுங்கி போயிருக்கிறது. யார் எனக்காக இந்த எரிகோவை கடக்க பண்ணுவார் என்று யாருடைய உள்ளமாவது பரிதவித்துக் கொண்டிருக்குமானால், உன்னுடைய ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஒன்று மாத்திரமே, உன் ஆராதனையின் சத்தம் ஒன்று மாத்திரமே, உன் துதியின் சத்தம் ஒன்று மாத்திரமே இந்த எரிகோவை தகர்க்க முடியும். இல்லாவிட்டால் இந்த எரிகோவை தகர்க்க முடியாது. ஆர்ப்பரிக்கிற நேரத்தில் ஆர்ப்பரித்து
ஆரம்பித்து தேவனை ஆராதிக்க வேண்டிய சத்தமாய் ஆராதிக்கும் போது, அதான் நான் சொல்றேன், அதான் அடிக்கடி நாங்க சொல்றோம், ஆராதனையில எவ்வளவு சத்தமா ஆராதிக்கணும், எவ்வளவு சத்தமா தேவனை கெம்பீரித்து பாடணும், எவ்வளவு முழு பலத்தோடு கத்திர பாடணும். இதுலெல்லாம் பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. ஆராதனையில பெறாத விடுதலைய எந்த ஊழியக்காரனும் தலையில கை வச்சா வந்துரும் நான் சொல்ல மாட்டேன். ஆராதிக்கும் போதே விடுதலை, ஆராதிக்கும் போதே சுகம், ஆர்ப்பரிக்கும் போதே தேவ நன்மைகள், ஆர்ப்பரிக்கும் போதே சில வாசல்களை கத்தர் திறக்கிறா, இடிய வேண்டிய அலங்கங்களை கத்தர் இடிய பண்ணுகிறா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் சொல்லலாம், சேனைகளின் கர்த்தர் சொல்லும் போதே விசுவாசத்தோடு, சொல்லும் போதே அபிஷேகத்தோடு, சொல்லும் போதே கிருபையோடு. மகனே மகளே, நீ சாதாரண வார்த்தை சொல்ல, நீ தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு முன்பாய் இருக்கிற சில எரிகோவை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கிற நேரம், இடியட்டு இயேசுவின் நாமத்தாலே எரிகோ தானா இடிந்து விழும். உன் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை கேட்டு உனக்கு விரோதமாய் மதில் கட்டி நின்ற சில அலங்கங்களை கர்த்தர் தகர்க்கிறார். ராதலாபோ ஷபல ஹஸ்தராத நம ரீகபல ஹஸ்தராதியாந்தர மனஹதரபோ ஷியாபல பரபா. 3 சத்தங்களை நம்ம தியானிச்சிட்டோம். 4வது ஒரு சத்தம், முக்கியமான அது சத்தம் தான். எல்லாரும் வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகமம் 30:27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய வாசிக்கிறோம். லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு. 4வது ஊழியனின் சத்தம், ஊழியக்காரருடைய சத்தம். இந்த 30ஆம் அதிகாரம் 2:30 வாசித்தீங்கன்னா ஒரு பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. யோசுவாவின் காலத்துல பஸ்காவை ஆசரிச்சாங்க. அப்புறம் அவங்க பஸ்காவை ஆசரிக்கவே இல்லை. சாலமோன் காலத்துலயும் அப்படி ஆசரிக்கப்படலைன்னு சொல்லுது வேதம். இப்போ எசேக்கியா ராஜாவுடைய காலத்துல பஸ்கா என்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு முக்கியமான பண்டிகை ஆசரிக்கிறாங்க. ஆசரித்து முடிக்கும் போது அந்த பண்டிகையின் நாளில அந்த ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதிச்சாங்களாம். இந்த ஜனத்தை ஊழியக்காரங்க இருக்கிறாங்களா ஆசாரியர்கள், அவங்க எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது இந்த சத்தம் அப்படியே பரலோகத்துக்கு போயிடுச்சா. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. இவ்வளோ அழகாக அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பரிசுத்தவான்கள் என்று நான் என்னுடைய மனது யாரையெல்லாம் நினைக்கிறதோ அவங்ககிட்டலாம் போய் நானே வாலண்டியராக ஜோம்னுங்கன்னு சொல்வேன். ஊழியக்காரங்க ஜெபிக்கிறத நான் ரொம்ப விரும்புவேன். நல்ல ஊழியக்காரங்க, பரிசுத்தமாக உண்மையாக வாழ்கிற ஊழியக்காரங்க நமக்காக ஜெபிக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஊழியக்காரனுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டியது. ஊழியக்காரனுடைய சத்தம் நமக்கு தேவை. தெய்வீக சத்தங்கள் அதுவும் ஒரு சத்தம். ஆசாரனுடைய சத்தம் நமக்கு வேணும். நிறைய நேரத்தில் ஊழியக்காரனுடைய சத்தத்தை நம்ம பெருசாக நினைக்கவே மாட்டோம். நம்ம ஊழியக்காரங்க தானே, என்னைக்கு தானே பேசுகிறாங்க. இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் ஏரோது பேசுகிறாங்க. ஏரோது பேசினோடனே ஜனங்கள் சொல்கிறாங்க 12:22 இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம்னு சொன்னாங்களாம். அந்த அதிகாரம் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே ஆண்டு ஏரோதை அடித்து புழுத்து சாக பண்றார். இதுல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். ஒரு நாளும் மனுஷ சத்தத்தை தேவ சத்தமா சொல்லக்கூடாது. 2, தேவ சத்தத்தை மனுஷ சத்தமா சொல்லக்கூடாது. தேவன் உரைக்கிற கர்த்தருடைய வார்த்தையே பலிபீடத்திலிருந்து ஊழியர்கள் உதைத்து கொண்டிருக்கும் போது அதை தேவ சத்தம் என்று நினைக்காம என்னை தான் பேசுனாங்க, எனக்கு தான் பேசுனாங்க, நீங்களா மனுஷ சத்தம் ஆக்கக்கூடாது. அது நமக்கு நல்லதல்ல. 2 சொல்றேன், மனுஷ சத்தத்தையும் தேவ சத்தம் ஆக்கக்கூடாது, தேவ சத்தத்தையும் மனுஷ சத்தம் ஆக்கக்கூடாது. இந்த ஜனங்கள் ஏரோதுடைய உடையை பார்த்து, ஏரோதுடைய ஸ்தானத்தை பார்த்து, ஏரோதுடைய அந்தஸ்தை பார்த்து, சாதாரண ஒரு ராஜாவை பார்த்து தேவ சத்தம் என்று ஆர்ப்பரிச்சாங்களா. அதனால ஒரு பெரிய அடி ஏரோதுக்கு. நான் 2:30 சொன்னேன், ஆசாரி எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதிச்சாங்களா. அதனாலதான் ஒவ்வொரு பிறந்த நாள திருமண நாள காணும் போதெல்லாம் ஊழியக்காரனுடைய வாழ்த்தல் வேணும் அப்படின்னு நினைச்சு ஜெபிக்கணும். நம்முடைய பிரச்சனையும் நம்முடைய பலவீனமும் இன்னொரு நம்ம ஊழியக்காரனுக்கு தெரிகிறது. உங்களுக்கு அவமானம் நீங்க நினைக்க கூடாது. என்னுடைய பிரச்சனை, என்னுடைய பலவீனம் இன்னொரு ஊழியக்காரனுக்கு தெரிகிறது. எனக்கு அவமானமும் அல்ல, எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளமும் அல்ல. அதனால என் ஸ்டேட்டஸ் குறைய போறதும் இல்லை. என் பலவீனம், என் பிரச்சனை, என் நிந்தை, என் அவமானம், என் கண்ணீர் இன்னொரு ஊழியருக்கு தெரிகிறத நான் மேன்மையா தான் நினைக்கிறேன். அதனாலதான் சில ஊழியக்காரங்க எங்களோட பழகிற ஊழியக்காரன் கேட்டா எங்க ஹிஸ்டரியவே சொல்லுவாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நிறைய நேரத்தில் சுயமாய் முடிவெடுப்பதில்ல, தேவ சமூகத்துல காத்திருந்து பரிசுத்தவான்களுடைய ஆலோசனையை பெற்று தான் முடிவெடுக்கிறோம். இன்ன வரைக்கும் ஸ்டில் நான் இன்ன வரைக்கும் அதை செய்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு 2 வாலிய பிள்ளை, அந்த 2 வாலிய பிள்ளைல ஒரு பிள்ளை திடீரென்று அவங்க மாடியில் குடியிருந்தாங்க. திடீரென்று அந்த மாடியில இருந்து குதிச்சு அந்த பிள்ளை தற்கொலை பண்ணி இறந்து போச்சு. சபையே ஸ்தம்பித்து நிக்குது. ஐயோ, என்ன நல்லா தானே இருந்தாங்க, நல்லா தானே இருந்தாங்க, என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு. அந்த அடக்கத்துக்கு வரும்போது அந்த ஊழியக்காரர் அந்த தகப்பனை கூப்பிட்டு கேட்கிற, ஐயா என்ன நடந்துச்சு? ஐயா, தப்பு புல் என் மேலதான். 2 வருஷமா என் பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தாள். அது வெளியே ரொம்ப ஒன்றும் தெரியாது, ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற எங்களுக்கு தெரியும். நான் உங்களுக்கு தெரிஞ்ச அவமானம் நினைச்சு, என் பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டது ஊழியக்காரனுக்கு தெரிஞ்ச அவமானம் நினைச்சு நான் அதை மறைச்சு வச்சுட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா நீங்க எனக்காக ஜெபிச்சிருப்பீங்க, சபை எனக்காக ஜெபிச்சிருக்கும், என் பிள்ளைய நான் இழந்திருக்க மாட்டேன் என்று சொன்னாராம். கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்குது? ஒரு சிலர் உண்டு, ஊருக்கு போனா கூட சொல்லிட்டு ஜோம்னிட்டு தான் போவாங்க, வந்துட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தோஷமா சிலர் இருக்கும். சிலர் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்டு போவாங்க, நான் இது போகிறேன், இந்த காரியமாக போகிறேம்மா, நான் வந்துட்டேன். நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ ஊழியக்காரனுடைய ஜெபங்கள், ஊழியக்காரனுடைய வாழ்த்துதெல்லாம்? 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இதுக்கு நல்ல சாட்சி. அண்ணாளம்மா ஆலயத்துக்கு வந்து அழுதுட்டு தான் இருக்காங்க. இவங்க அழுக ஏலிய கலங்க வைக்கல. ஆசாரியனுக்கு ஏலிய அவ சொல்றாரு, எவ்வளோ நேரம் குடிச்சிருப்பேன், எவ்வளோ நேரம் வெறிச்சிருப்பேன். அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா ஐயா ஆண்டவனே, நான் உடைஞ்சு போய் வந்தேன், நான் திராட்சரசமாகிலும் நான் மதுவாகிலும் குடிக்கல, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. அந்த அம்மா சொல்லல எனக்கு குழந்தை இல்லைன்னு. ஏலியா ஆசாரியன்னு கேட்கல, உனக்கு என்ன குறைன்னு அவரும் கேட்கல, நீ எதுக்கு இவ்வளவு நேரம் அழுதன்னு கேட்கல. அந்த அம்மா வாழ்க்கையில 2 சத்தங்களை கேட்டு கேட்டு பழகினாங்க. ஒன்னு பெரிநாள் சத்தம், இன்னொன்னு எல்கானா சத்தம். பெரிநாள் எப்பவும் திட்டிகிட்டே இருப்பா, மலடின்னு கூப்பிடுவா. அந்த சத்தத்தை கேட்டு அந்த அம்மாவோட இருதயம் உடைஞ்சிச்சு. 1. 2வது எல்கானா பாசிட்டிவா பேசிட்டே இருப்பாரு. அண்ணாலே ஏன் அழுற, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால 2 பங்கு கொடுக்குறேன், அதில் 10 குமாரரை பார்க்கணும்னு அதிகம் அல்லவா, எல்லாம் சொல்லி தான் பார்க்குறாரு. இந்த 2 சத்தங்களும் அண்ணாளுக்கு மிகுந்த பாரத்தை தான் ஏற்படுத்தி சொல்லியே, எல்கானுடைய சத்தம் கூட அண்ணாளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரலை. ஆனா அன்னைக்கு ஜெபத்தை முடிச்சிட்டு என் ஆத்துமாவை போட்டுட்டு ஆமேன் போட்டுட்டு வெளியே போகும்போது வாசல் நிலை எண்ணில உட்கார்ந்திருந்த ஆசாரியன் சொல்றாரு, சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரத்துல கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி, என்ன விண்ணப்பம் தெரியாதவருக்கு, உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளை இடுவாராக என்று சொல்ல வார்த்தை அண்ணாள் அம்மாவை பலப்படுத்தி சாப்பிட வச்சு துக்க முகத்தை மாற்றி துக்க வஸ்திரத்தை மாற்றி கர்ப்பம் தரிப்பதற்கு தேவையான பலனை ஆசாரியனுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்தது. இன்னைக்கும் தைரியமா தேவ சமூகத்தில் கொண்டு ஒரு வார்த்தையை நான் சொல்ல முடியும். இன்றைக்கும் சில குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நாங்கள் விட்ட கண்ணீர் நிமித்தமாக, நாங்கள் செய்த பொறுத்து விசுவாசிகளுக்காக நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன், விசுவாசிகளுக்கு செய்த பொறுத்த நிமித்தமாக சில குடும்பங்களை கர்த்தர் இம்மட்டும் வாழ வைத்து, கர்த்தர் தலைக்கே செய்த மனிதர்கள் மூலம் தலை குனியாமல் கர்த்தர் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லி அனுப்புறாரு. தீர்க்க தரிசனம் மாதிரி சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாய் கட்டளை கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி. அந்த அம்மா டெய்லி அதை கன்ஃபஸ் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். டெய்லி என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை இட்டு விட்டார்னு சொல்லி சில நாளுக்கு பின்னேன்னு போட்டிருக்கு. ரொம்ப நாள் இல்லை, 10 வருஷத்துக்கு பின்பு ஏலி சொல்லி 10 வருஷத்துக்கு பின்பு அன்னாளுக்கு ஆண்டவர் சாமுவேலை கொடுத்தாரு சொல்ல, அன்னாள் ஜெபித்து சென்ற சில நாளைக்கு முன்பதாகவே அந்த ஏலியாகி ஆசாரியன் ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் அன்னாளை கர்ப்பம் தரிக்க பலனடைய வைத்தது என்றால், ஊழியக்காரங்க பலிபீடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள், ஜெபத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு தேவை. இப்பொழுது உங்களை கரம் நீட்டி சபை ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபையில சபை பலப்படட்டும். தேவ அன்புல சபை பலப்படுகிறது மாத்திரமல்ல, இன்னும் உயர்வுகளை நீங்கள் காண்பீர்களாக, இன்னும் மேன்மைகளை நீங்கள் காண்பீர்களாக. ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபை ஆசீர்வதித்தவர், ஈசாக்கை ஆசீர்வதித்தவர், ஏசைக்கு சித்னாவை கர்த்தர் முடிய செய்து ரெகோபோத்தின் நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தந்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை பெருக செய்வார் என்று கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒன்று ராஜாக்கள் 17:22 இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான்.
சில குடும்பங்கள் பிழைத்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதனால சொல்றேன். மரண கண்ணில் அமுட்டுக்கிட்டாங்க. மரணத்துக்கு எதனா வியாதி எங்களுக்கு வந்தபோது ஜீவனை பணைய வச்சு நாங்கள் ஜெபிச்சிருக்கிறேன். தைரியமா அது நிமித்தம் என் சரத்துல சில பலவீனங்களை நான் அனுபவிச்சேன். சில போராட்டங்களையா நான் போனேன். ஆனா கர்த்தர் விடுதலை ஆக்கினார். அவர்களையும் ஏற்ற நேரத்தில் என்னையும் சேர்த்து விடுதலை ஆக்கினார். அதான் வேதம் சொல்ல, எலியாவின் சத்தத்தை கேட்ட உங்களுக்காக ஜெபிக்கிற எலியாவின் சத்தங்கள் கேட்கப்படணும் தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மாதிரி ஜெபத்துலலாம் ரொம்ப பவரை நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் அப்படியே அந்த பிள்ளைகளை விடுவிக்கிறத, ஊழியக்காரருடைய சத்தம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து அடைப்பட்ட கற்பத்தை திறந்தது போல அடைப்பட்ட சில நன்மைகளை திறக்கும். அடுத்தது அவங்களுக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறேன். 2 சாமுவேல் 5, இதெல்லாம் வாசிக்க வேண்டாம், நேராயிற்று. 2 சாமுவேல் 5:24 தாவீது 5ஆம் அதிகாரத்தில் தாவீது பெலிஸ்தியர் விரோதமாக யுத்தத்துக்கு போகிறார். அதான் பாகால் பிராசிம் அந்த இடத்துலலாம் தண்ணீரை உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் பெலிஸ்தியரை முடியெடுத்து ஒரு பெரிய ஜெயத்தை தந்துட்டார். ஆனால் மறுபடியும் இந்த பெலிஸ்தியர் என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. இப்போ ஆண்டவற்றை போய் கேட்குறாரு தாவீது, நான் போகலாமா? நான் 5ஆவதா சொல்கிறது கர்த்தருடைய சத்தம். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் போகலாமா அப்படின்னு. தாவீது கேட்டுதான் போகணும்ல, அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன். அறிமுகப்படுத்தும் போதே அரண்மனையில் அப்படிதான் அறிமுகப்படுத்தப்பட்டார், யுத்த வீரன். அதனால கேட்டுட்டு தான் போகணும்னு இல்லை, கேட்காமலும் போகலாம். ஆனா தாவீது அப்படி செய்ய மாட்டார், தேவ மனுஷன். அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், நான் போலாமான். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. அந்த ஒரு வார்த்தை அழகா எழுதப்பட்டிருக்கு, முசுக்கட்டை செடிகளின் நுனிகள்ல செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது அப்ப நீ போ. நீ போ, நல்லா கவனிக்கணும், நீ போ. ஆனா முசுக்கட்டை செடிகள் மல்பரி ட்ரீஸ்னு போடப்பட்டிருக்கு, பால்சம் ட்ரீஸ்னு போடப்பட்டிருக்குது. இந்த மரங்கள் என்ன செய்யணும், காற்றுல அசையும் போது அந்த நுனிகள் அந்த இலைகள்லாம் உரசும் போது ஒரு சத்தம் உண்டாகுமா இந்த மரத்துகள்ல. ஆண்டு சொல்றாரு, காற்றின் சத்தம் அல்ல. இப்ப நான் காற்று சத்தத்தை பேசிட்டு இருக்கல, அந்த காற்றின் சத்தம் கர்த்தருடைய சத்தமாகவே உனக்கு துணிக்கும். நீ போ, அந்த சத்தத்தை நீ கேட்கும் போது கர்த்தர் உனக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறது சில தேவ பிள்ளைகளுக்கு யுத்தத்தை கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவார். கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவார். கர்த்தரே பொறுப்படுத்தி நடத்துவார். நீங்க யுத்தம் செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உங்களுக்கு எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நீ போ, நான் உனக்கு பின்னால வர்றேன்னு சொல்லல, நான் உனக்கு முன்னால போயிருவேன். அந்த சத்தம் கேட்கும் போது உனக்கு அது ஒரு சிக்னல், அது உனக்கு ஒரு சிக்னல் மாதிரி. அந்த சத்தம் கேட்கும்போது ரெடியா இரு, சும்மா போயிடாத, ரெடியா இரு. ஆனா சத்தம் கேட்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு. எத்தனை பேர் கர்த்தருடைய சத்தத்துக்காக வெயிட் பண்ணி காரியத்தை செய்யறோம் தேவனுடைய பிள்ளைகளே? இதே காரியம் 2 ராஜாக்கள் 7:6 சீரியருடைய படைகள்லாம் வந்து இருக்குது. ஜனத்தை, இஸ்ரவேல் ஜனத்தை நெருக்கிட்டு இருக்காங்க. தேசத்துல பஞ்ச வேற கொடியதா இருக்குது. அந்த ஒளிமுக வாசல்ல ஒரு 4 குஷ்ரோகிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயிறு பசி, குலைந்த சரீரம், பலவீனமான சரீரம், அழுகி போன சரீரம், நாற்றம் எடுத்த சரீரம். அவங்க சொல்றாங்க, ஊருக்குள்ள போனாலும் தான் செத்துருவோம், எங்க இருந்தாலும் இப்ப நமக்கு சாவு நிச்சயம், எதிரிகளுடைய பாளையத்துக்கு போனாலும் நம்ம செத்துருவோம், இருந்தாலும் ஒரு 8 போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நினைச்சு அந்த பாளையத்துக்குள்ள போறாங்க. சீரியருடைய பாளையம், பொல்லாதவங்க சீரியர்கள். அந்த பாளையத்துக்குள்ள போய் பார்த்தா எல்லாம் வீடெல்லாம் பூட்ட கூட எல்லாம் திறந்து அப்படியே இருக்கு. அதான் வேதம் சொல்கிறது, சீரியருடைய காதுகளுக்கு ஆண்டவர் ராணுவத்தின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் கேட்க பண்ணார். பெரிய ராணுவத்தின் இறைச்சலை கேட்க பண்ணார். இங்க யுத்தமே செய்யல, யுத்தமே நடக்கல, யாரும் எக்காலமும் ஊதல, ஒன்னும் நடக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க, சீரியர்கள் அவங்க பாளையத்துல இருக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல. ஆனா காதுகள்ல ஒரு சத்தம், ஏதோ பெரிய ராணுவ கூட்டமே குதிரைகள் இறைச்சலே வந்தது மாதிரி சீரியர் கேட்டதுனால அவங்க எல்லாத்தையும் விட்டு ஓடி போனாங்க. இதுல ஒரு ஆழமான சத்தியம் உண்டு. உன் ஜெபம் குதிரைகள் இறைச்சலுக்கு ஒப்பானது, உன் துதி ராணுவத்தின் இறைச்சலுக்கு ஒப்பானது. ஜெபிக்க 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 ஜெபத்தின் சத்தம், ஆராதனையின் சத்தம், பாடலின் சத்தம், கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் எதிரியுடைய காதுகளுக்கு, சத்துடைய காதுகளுக்கு ராணுவத்தின் இறைச்சலை போல கேட்கும் போது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போவாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இங்க நடக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறாங்க. அதான் ஏசாயா 66:6 சொல்லுகிறது, தேவாலயத்திலிருந்து சத்தம் கேட்கப்படும், அது தேவன் கர்த்தர் தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே. ஓலா பௌஷஹாதா ரியா தானா. சில எல்லைகள்ல ஓ ரஹாதா ரபா கர்த்தருடைய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது இருக்கும்படி ரீகா ஷாதா லஹா ஷியா தரா ரீகா பாபா இப்பொழுது
கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற இந்த துதி ஓரா பலவீனமாகிய சத்ருவுக்கு கூட அது கேட்க கூடாது. ஓ அது அது யுத்தங்களின் சத்தத்தை போல, ராணுவத்தின் சத்தத்தை போல அது கேட்கட்டும். லாஹ்ரா ஷாலாபௌ ரஹஸ்ததியா ரஹஸ்துரா ரீகபால பௌஷபனஹதரமனியாந்தர பலபரபாரியாதரா. ஓ நம்ம செய்யறது நமக்கு ரொம்ப யுத்தம்லாம் செய்ய தெரியாது. நேற்று ஒரு போதகர் இப்படியா சொல்லி கொண்டிருந்தார். அவங்க ஆலயத்தை கட்டிட்டு இருக்கிறாங்க, இப்போ கட்டிட்டு இருக்கிறாங்க. கட்டுவதற்கு இடம் வாங்குறதுக்காக எல்லாம் பேசி முடிச்சாச்சு. இந்த இடத்த வாங்குவோன்னு சொல்லி பேசி முடிச்சு கையெழுத்து மட்டும் போடணும். அந்த மனைவி சொல்றாங்க, அந்த இடத்துக்காரங்க சொந்தக்காரங்க, அந்த இடத்தோடைய ஓனர் சொல்றாரு நான் தரமாட்டேன்னு. ஆனால் பேசும்போதெல்லாம் தர்றேன்னு அவர், கையெழுத்து போடும்போது கையெழுத்து போட முடியாதுங்கிறார். அந்த மனைவி சொல்றாங்க நான் இடத்த தர்றேன்னு. ஆண்டவரே எத்தனையோ நாளாக காத்திருந்தோமே, எத்தனையோ நாளாக ஜெபிச்சோமே, எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்குதுன்னு நினைச்சோமே. ஆண்டவரே நாளைக்கு கையெழுத்து வைக்கணும், இன்னைக்கு வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. சோர்ந்து போயிட்டார். நல்ல பரிசுத்தவான் தான், ஆனால் சோர்ந்து போயிட்டார். இந்த பாஸ்டர்மா சொன்னாங்களா, இல்லை நம்ம ஏன் சோர்ந்து போகணும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா இருந்த மனுஷன் ராத்திரியோட ராத்திரியா செத்து போனான். எதுக்கு செத்து போனானே தெரியல. கர்த்தர் அதேபடி கர்த்தர் அந்த இடத்தை தந்து இப்பொழுது ஆலயத்தின் வேலைகள் முடிகிற தருவாயில நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் சொல்றேன் தெரியுமா, சில இடங்களில் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார், சில இடங்களில் கர்த்தரே யுத்தம் பண்ணுவார். அதான் சொல்றார், முசுக்கொட்டை செடிகளை உரைச்சலை நீ கேட்கும்போது காத்தடிக்குது அதனால போறேன், அப்படி இல்லை, அது கர்த்தருடைய சத்தமான ஏற்று நீ யுத்தத்துக்கு போ, நான் உனக்கு முன்பா போவேன். தேவனை சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நம்மளை தனியை அனுப்பி வேடிக்கை பார்க்கவே மாட்டார். அவர் நமக்கு முன்பாய் புறப்பட்டிருப்பார். அவர் நமக்கு முன்பா, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி, முன்னால் அவர் போயிட்டாருன்னா நமக்கு என்ன பயம். முன்னால் அவர் போயிட்டாருன்னா எனக்கு ஆஸ்பத்திரிக்கு போக பயமா இருக்குதா, டெஸ்ட் எடுக்க பயமா இருக்குதா, என்னமோ சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா, ஐயோ இந்த ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சொல்லிட்டு போங்க, முன்பா போகணும். ஆண்டவரே ரீபாலாக சதியா தரா. டாக்டர் நின்றுட்டு இருக்கும் போது அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன் நான். டாக்டர் சும்மா என்னத்தையா சொல்லிட்டு இருந்தாலும் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு முன்பாய் புறப்பட்டிருக்கிற தெய்வத்தை எத்தனையோ முறை நான் வாழ்க்கையில கண்டதுனால நான் தைரியமா சொல்றேன். ஓ கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கான யுத்தம் செய்கிற சத்தமாய் வெளிப்படும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவங்க பேசினவங்க, நம்ம அவங்க சாகணும், அவங்க அழியணும், அவங்க நொறுங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். அதை சொன்ன யுத்தம் கர்த்தருடையது. அவர் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிருவார். அவர் நாம நமக்கு பட்டயமா இருக்குது, அவர் நாம நமக்கு கேடகமா இருக்குது. முன்பாய் புறப்படுகிற தெய்வன் சாதாரணமானவரை பேசிட்டு இருக்கல, அசாதாரணமான தெய்வத்தை பேசிட்டு இருக்கிறேன். அறிந்து பேசுறேன், புரிந்து பேசிட்டு இருக்கிறேன். அவர் முன்பாய் புறப்படுகிறார். பயந்து போன காரியங்கள், எதிர்த்து இருக்க திராணியற்று போன காரியங்கள், மனுஷற்ற பேசி ஜெயிக்க முடியாதோ, நான் தோத்துட்டனோன்னு யாராவது கவலையோடு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு முன்பாய் கர்த்தர் புறப்படுவேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். முன்பாய் புறப்பட வரும்போது சில அடையாளங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய கண்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கிறோம், இதோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சமயம் இருக்கும்போது நம்ம தியானிக்கலாம். கடைசியா அற்புதத்தின் சத்தம். ஏன் இந்த சத்தத்துக்கு நான் அற்புதத்தின் சத்தம் பெயர் வச்சிருக்கிறேன்னா, மத்தேயு 15:22 ஒரு கானானிய ஸ்திரீ ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவற்றை வந்து சொல்றாங்க, என் மகா பிசாசுனால கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் பெருசா ஒன்றும் அவ பேசுனதுக்கு ரொம்ப ரிப்ளை பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல, அன்பா ரிப்ளை பண்ண மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனா அவ பிள்ளைய கூட்டிட்டு வரல. இதான் கடைசி சத்தம், ரொம்ப கவனமாய் கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த சத்தம் தொனிக்கப்படும் போதே உங்களுக்கு சில விடுதலைகளை தர வேண்டும் என்று நான் பாரத்தோடு இந்த வார்த்தை உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். நான் அப்படியெல்லாம் ஏங்கி இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்துக்காக இன்றைக்கு நான் ஏங்குகிறது உண்டு. பரிசுத்தவான்கள் பிரசங்கிக்கும் போதெல்லாம் என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணா தெரியும், நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே வார்த்தையை கேட்பேன். நீங்க கூட வார்த்தை வரும்போது ஆமை நல்லலையோ நீங்க நான் சொல்லாமலே நீங்க சொல்லி சொல்லி அந்த வார்த்தை எனக்கான வார்த்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை நிச்சயமாய் உண்டு. கூட்டிட்டு வரல கானானிய ஸ்திரீ பிள்ளைய. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, என் பிள்ளை சுகமா இல்லாமல் இருக்கா, கொஞ்சம் விடுதலை பண்ணுங்கன்னு. யார் நீ? உன் பிள்ளை சுகமில்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எப்படி நம்ப முடியும்? பேஷண்ட்டை கூப்பிடாமலே விடுதலை வேணும்னு கேட்குறியே. டாக்டர் கூட அப்படி தானே, பேஷண்ட்டை கூப்பிடாம போய் இவங்களுக்கு ஒரு மருந்து எழுதித்தாங்கன்னு தரமாட்டாங்க. அதனால தானே ஸ்ட்ரெக்சராக இருந்தாலும் ஆம்புலன்ஸாக இருந்தாலும் பேஷண்ட்டை தூக்கி போட்டு போகிறோம். இப்போ கூட்டிகிட்டு வரல இந்த அம்மாவுக்கு, ஏன்னா கூட்டிகிட்டு வர முடியாது. அவள் ஒரு வாலிப மகளாக இருந்திருப்பா, அவளை தெருவழி அப்படியெல்லாம் கூட்டிட்டு வர முடியல. அதனால தான் வீட்டில் படுக்க வச்சுட்டு வந்து தாய் வந்து ஆண்டுகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. கூட்டிட்டு வா, நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் சொல்லலை. அந்த வசனம் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மத்தேயு 15:28 அந்நேரமே அவருடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று எழுதப்பட்டிருக்கும். எப்போ? அந்நேரமேனா எப்போ?
அவ பேசி கொண்டிருந்த நேரம் அவர் சொல்றாருல, மகளே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி முடிச்சாரு. அவ அங்க கியூர் ஆயிட்டா. இங்க உரைக்கிற வார்த்தையை வாங்கி யாருக்கு அனுப்பணும்னு நினைக்கிறீங்க? வீடுகளுக்கு அனுப்ப போறீங்களா? வீடுகளில் துரைத்தனம் பண்ணுகிற சில பிள்ளைங்க இருக்கிறாங்களா? பொல்லாத ஆவியினால, பாவத்தின் ஆவினால, இச்சையின் ஆவியில அலக்கழிக்கப்பட்ட பிள்ளைகளோடு போராடிட்டு இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படாத குடும்ப உறவுகளோடு போராடிட்டு இருக்கிறீங்களா? இந்நேரம் விடுதலை அழுகிற நேரம், இந்நேரம் ஆரோக்கியம் வருகிற நேரம், இந்நேரம் தேவன் தம்முடைய வார்த்தையை உரைத்து அற்புதம் செய்கிற நேரம். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால், அந்நேரமே ஆரோக்கியமானால். ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலை நேரங்கள் சில சடுதியான விடுதலையை அவனுடைய வாழ்க்கையை தருவதாக. அந்நேரமே ஆரோக்கியமாயிட்டா. நாளைக்கு கூட்டு வா பாப்போம். அவ தலையில கை வச்சு ஜோம் எதுவுமே சொல்லல. அப்பமே சுகம், அப்பமே விடுதலை. இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கும், அவ வீட்டுக்கு போகும்போது அவள் எழுந்து உட்கார்ந்ததை கண்டாள் என்று இன்னொரு சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதுதாங்க ஆண்டவர் செய்கிற அற்புதத்தின் சத்தம். பேசும்போதே விடுதலை, பேசும்போதே விடுதலை, பேசும்போதே விடுதலை. எத்தனையோ நிறையத்தில் உபவாச ஜெபம் நடத்துறதா இருக்கட்டும், இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை உரைக்கிற நேரங்களாக இருக்கட்டும், பலவீனத்தோடு நான் வந்திருப்பேன். என்னை பார்த்தா உங்களுக்கு பலவீன மாதிரி தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உரைக்கும் போதே, கர்த்தருடைய வார்த்தையை பலிபடுத்தி பேசும்போதே என்னுடைய பலவீனமான சரீரங்களை கர்த்தர் பலப்படுத்தினதை எத்தனையோ முறை நான் ஆவில உணர்ந்திருக்கிறேன். விடுதலை தாருன்னு கேட்டல, சுகம் தாரு நான் கேட்கல, கேட்காமலே கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டிருக்கேன். அல்லேலூயா. அற்புதத்தின் தேவனை சேவிக்கிறோம். யாராவது விசுவாசம் குறைவா இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ரொம்ப தூரம் நடந்து வந்தனால உன்னை விடுதலையாக்கி அனுப்புறேன்னு சொல்லல. உன் விசுவாசம் பெரியது, அதனால விடுதலை வந்துச்சுமா, அதனால விடுதலை வந்துச்சு. விசுவாசம் குறைஞ்சாங்க அற்புதமே நடக்காது. விசுவாசம் இல்லைன்னா அற்புதம் நடக்காது. எவ்வளோ ஜெபிக்கலாம், எவ்வளோ பொருத்தனை செய்யலாம், லட்சங்களை கூட காணிக்கையா கொடுக்கலாம். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் ஒரு அசைவு கூட வாழ்க்கையில வராது. விசுவாசம் வேணும். விசுவாசம் அந்த விசுவாசத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு சில கடினமான பாதைகளுக்கு நம்ம போக வேண்டியதாக இருந்திருக்கிறோம். குருட்டுத்தனமான விசுவாசம் கூட சிலர் நமக்கு தேவையா இருக்கும். ஒரு சகோதர பாஸ்டர் இப்படி சொன்னாங்க, ஒருத்தங்களுக்கு முதல்ல ஒரு குழந்தை இருக்குது. இப்படி நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், மறந்துட்டு. முதல்ல ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது அவங்க கற்பம் தரிச்சிருக்கிறான். டாக்டர் சொல்றாங்க வயிற்றுல இருக்கு, 2 பிள்ளை இருக்குதுன்னு. இவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு பிள்ளை தான் வேணும். இந்த காலத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்குறதே கஷ்டம், 2வது ஒரு பிள்ளைனா அது ஒன்றையும் சேர்த்து வளர்க்கலாம். ஆனால் இன்னும் 2 பிள்ளைகள் பிறந்து 3 பிள்ளைகள்னா எனக்கு வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் மாட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு பிள்ளை வேணும்னு ஜெபிங்க. இந்த பாஸ்டர் மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா? அது அப்போ ஒரு பிள்ளை வேணும்னா ஒரு பிள்ளை சாகணும்னு அர்த்தமா? அப்போ எனக்கு அப்படி ஜெபிக்க முடியாது, கர்த்தர் பிள்ளைகளை தந்தவர், உங்களுக்கு வளர்ப்பதற்கு தேவையான பலனையும் தருவார் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்களாம். ஆனால் அவங்க விடவே மாட்டாங்களா, எனக்கு ஒரு பிள்ளை போதும், எனக்கு ஒரு பிள்ளை போதும், எனக்கு ஒரு பிள்ளை போதும். 9வது மாசம் ரிப்போர்ட்டின் படி பார்த்தா 2 பிள்ளைன்னு தான் டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கார். 2 பிள்ளை பிறக்கும், 2 பிள்ளை பிறக்கணும். இவங்க சொல்றாங்க எனக்கு 1 தான் வேணும். ஆனால் பிறந்தது 1 தான் பிறந்துச்சு. அப்போ 1 சேர்த்துட்டா நீங்க கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது, அது அவற்றை தான் கேட்கணும். ஆனால் 1 தான் பிறந்துச்சு. அப்போ அதான் சொல்றேன், குருட்டுத்தனமான சில விசுவாசம் நமக்கு வேணும், தேவை வாழ்க்கையில. நம்ம எப்படின்னா டாக்டர் எழுதி கொடுத்த ரிப்போர்ட்டையே கையில் வச்சுக்கிட்டு ஃபைலா போட்டு வச்சுக்கிட்டு அந்த டப்பாவா வச்சுக்கிட்டு, அதான் சொல்றேன் சிலருக்குலாம் மாத்திரை பேர் கூட சொல்ல தெரியாது. நேற்று ஒருத்தங்களுக்கு ரொம்ப சுகம் இல்லை, ஏம்மா மஞ்சள் கலரில் ஒரு மாத்திரை போட்டேம்மா, கேட்கவே இல்லைம்மா. முந்தி பச்சை கலரில் ஒன்று போடுவேன், அது கொஞ்சம் கேட்கும், இந்த மாத்திரை கேட்கல அப்படின்னாங்க. மஞ்சள் கலரோ பச்சை கலரோ, நமக்கு ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசுவின் நாமம். எல்லா வியாதியும், எல்லா துரைத்தனங்களையும், எல்லா அதிகாரங்களையும் சிலுவையில சிறந்து வெற்றி சிறந்த அந்த நல்ல நாமம். அதான் சொல்ல, விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவளுக்கு சுகம் ஆயிடுச்சா. 2வது மத்தேயு 8:6-7-8 வாசித்தா, அங்க 100க்கு அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். அவருக்கு என்ன பிரச்சனைனா, வேலைக்காரனுக்கு சுகம் இல்லையா. நல்ல மனுஷன் பாருங்க, வேலைக்காரனுக்கு சுகம் இல்லைன்னா என்ன, இன்னொரு வேலைக்காரனை மாத்திட்டு போறது, அப்படி அவன் நினைக்கல. அவன் சொல்ற ஆண்டவற்றை வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுற பாருங்க. நல்ல எஜமான் வேலைக்காரன் படுற கஷ்டத்தை அவனுக்கு பார்க்க முடியல. எத்தனை பேர் இப்படிலாம் நம்ம பரிந்து பேசி ஜெபிக்கிறோம் அடுத்தவங்களுக்காக.
ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து சுகமாக்குவேங்கிறார். நிறைய பேருக்கு அப்படி சொல்லல. ஆனா எவன்கிட்ட சொல்றாரு? இந்த 100க்கு அதிபதிட்ட நான் வந்து சுகமாக்குறேன். அவன் சொல்றான், அப்பா நீங்க வர வேண்டாம், நான் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும், என் வீட்டுக்கு தான் வரணும், என் வேலைக்காரனுக்கு தலையில கை வச்சு 2 ஆட்டணும்னு நான் சொல்லல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். நான் பேசிக் கொண்டிருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, நான் பேசிக் கொண்டு அற்புதங்களை செய்கிறவர் எனக்கு தெரியும். அதனால ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையை வேலைக்காரனை சுகமாக்கும், நடக்க வைக்கணும் அறிஞ்சு பேசுறான். அதான் ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணலையே. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்? சத்தத்துல வந்து விடுதலை. ஆண்டவர் பேசும்போது இங்க பேசண்ட் இல்லாத சூழ்நிலை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். வேலைக்காரனை வேலைக்காரனுடைய 100க்கு அதிபதி வேலைக்காரனை ஆண்டு பார்க்கல, அவன் கருப்பா சிவப்பான்லாம் ஆண்டுக்கு தெரியாது. பேசும்போதே விடுதலை. வேதம் சொல்கிறது 13ஆம் வசனம், அந்த நாளிகையிலே அவன் சுகமாயிட்டான், அந்த நேரத்திலே சுகம். 3வது அதே இதில் அற்புதத்தின் சத்தத்தில் 3ஆவதா சொல்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 49-50 வாசிக்கிறோம். ராஜாவின் மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு அதிகாரத்தில் உள்ள மனுஷன் போல தெரியுது. அவங்க மகனுக்கு சுகம் இல்லையா. அதான் ஆண்டவர்கிட்ட வந்து கூப்பிடுற, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முந்தே வந்துருங்கப்பா, சாக போதுப்பா பிள்ளை, சாகிற பிள்ளைய படுக்க வச்சுட்டு இவ்வளோ தூரம் ஓடி வந்து உங்களை கூப்பிட வந்திருக்கிறேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்ப்பனா? பார்க்க முடியாது, தகப்பனா என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லி கெஞ்சி வந்திருக்கிறான். ஆண்டு சொல்றாரு, கேஷுவலாக திரும்பி சொல்றாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், உன் மகன் பேரை சொல்லு, என்ன என்ன வியாதின்னு சொல்லு, நான் எழுதி வச்சு ஜெபக்குறிப்பு எழுதி வச்சு ஜோமுன்றேன்னு ஆண்டு சொல்லலை, நீ போ, அவன் பிழைச்சிட்டான். ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை சாகிறது கிடந்துச்சு பாருங்க. இன்னும் கல்லறைக்குள்ள தான் அனுப்பணும், பெட்டி மட்டும் தான் ஆர்டர் பண்ணல, அந்த அளவுக்கு தான் அந்த பிள்ளை கிடக்குது, அவ்வளோ சோகம் இல்லை. ஆனால் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த வார்த்தையை நம்பி அவன் போய்கிட்டு இருக்கிறான். வேலைக்காரங்க கூப்பிடவே வந்துச்சாங்க, போதகர் வருத்தப்படுத்த வேண்டாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். உன்னை இவன் நல்ல மனுஷன் பாருங்க, எப்போ சுகமானா? நேற்று 7ஆம் மணி. எப்போ? நேற்று இயேசுவோடு பேசி கொண்டிருந்த அந்த 7ஆம் மணி நேரத்தில் அவன் சுகமானான் என்று சொல்றாங்க. அதான் சொல்ற, இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிற அந்த நேரங்களை விடுதலை வாங்கி தந்துச்சு. ஆண்டவர் கை நீட்டி அப்படியெல்லாம் ஜெபிச்ச மாதிரி தெரியல. ஆண்டவர்கிட்ட பேச பேச அற்புதம் நடக்கும்னா, நீங்க உங்க வாழ்க்கையில துதிக்க துதிக்க அற்புதம் நடக்கும். ஜெபத்துல தேவனோடு பேச பேச அற்புதம் நடக்கும். ஆலயத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அற்புதம் நடக்கும். உங்க வாழ்க்கையில இதுவரை நடக்க முடியாத, நம்ப முடியாத சில காரியங்களை ஆராதனை நேரத்துல கர்த்தர் செய்வாராக. இந்த செய்தியின் முடிவு வேளையில கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. நீங்கள் வீடுகளுக்கு போகும்போது சில அற்புதங்களை கண்ணார கண்டு, சில நல்ல செய்திகளை காதால கேட்டு நீங்கள் மகிழும்படி உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் இப்பொழுது வர்த்திக்க செய்து பின்பு உங்கள் கண்களால் பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்றேன், யோவான் 11:43. இது லாசருடைய சம்பவம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இது அதுக்கெல்லாம் அதாவது சாகதான் போச்சு அந்த 3, இது செத்தே போச்சு. 4 நாள் ஆயிற்று. 4 நாள் ஆயிற்று. அதான் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தாராம். அவங்க கேட்டாங்களாம், பாஸ்டர் உங்களுக்கு மீன் குழம்பு வேணுமா, லாசரு குழம்பு வேணுமா அப்படின்னாங்களாம். இவருக்கு ஒன்றும் புரியலையா, என்னடா மீன் குழம்பு வேணுமா லாசரு குழம்பு வேணுமா அப்படின்னா, லாசரு குழம்புனா குழம்பு வச்சு 4 நாள் ஆயிட்டா அந்த குழம்புக்கு பேர் லாசருவான். லாசரு குழம்பு இருக்கா வீட்டில் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொன்னாங்களா. அது மாதிரி இப்ப லாசர் மரிச்சு 4 நாள் ஆயிற்று. மார்த்தாலே சொல்லிட்டாங்க, நாரும் ஆண்டவரே, அவன் வெளியே வந்தா என்ன, உள்ள இருந்தா என்ன, நாரும் அவனை போய் வெளியே கூட்டு வந்து எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தி அவங்களாம் நார வச்சு, ஆண்டவரே அழுதுட்டோம், அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு மேட்ரு. என்ன இன்னும் கொஞ்ச நாள் லாசரு நினைப்போம், அப்புறம் நாங்களும் மறந்துடுவோம். அதனால நீங்க வந்து கண்டிப்பா உயிரோடு எழுப்பணும் அப்படிலாம் கெஞ்சின மாதிரி தெரியல. அழுதாரு ஆண்டவர், அவங்க கூட சேர்ந்து ரொம்ப கண்ணீர் தான் வடிச்சாங்க. ஆனா நாருன்னு சொல்லி மார்த்தாலாம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். கர்த்தருடைய சத்தம் வெளியே வான்னு சொல்லும் போது லாசரு வச்ச கல்லறைக்கு 27 படியாம். 27 படிக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டவன, பிரேத சீலைகளால் கட்டப்பட்டவன இந்த சத்தம் வெளியே கொண்டு வந்தது. கல்லறைகளும் கர்த்தருடைய சத்தத்துக்கு முன்பாக அடக்க முடியாது, அதை அடைத்து வைக்க முடியாது. ஆனா ஆண்டு ஒன்று சொல்றாரு, கல்லை புரட்டி தள்ளுங்க, கல்லை புரட்டி தள்ளுங்க, நான் இப்போ அற்புதம் செஞ்சிருவேன். அவரே கல்லை புரட்டி தள்ளலை. கல்லே ஜீ பூ பாம் புரண்டு போ அப்படிலாம் சொல்லலை.
கல்லை அவங்க தான் புரட்டி தள்ள வேண்டியதாச்சு. நம்ம நினைச்சிடறோம், ஆண்டவரே கல்லையும் புரட்டி தள்ளிட்டு வெளியே கொண்டு வர்றதை கொண்டு வந்துருங்கப்பா. அது செய்ய மாட்டார், அதை செய்ய மாட்டார். சில கற்கள் நம்மளால புரட்டி தள்ளப்படணும். அப்படின்னா என்ன என்ன கல்லுன்னு கேட்குறீங்களா? சில நிர்விசாரமாகிய கல்கள், ஜெபக்குறைவாகிய கல்கள், பொறாமை, பெருமை, கோபம், எரிச்சல், இந்த கல்லெல்லாம் புரட்டி தள்ளிட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்கு ரூட்டை நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துட்டு பயபக்தியா அப்பா செஞ்சிருங்கன்னு காத்திருந்தா ஒரே ஒரு சத்தம் வெளியே வரும். இயேசுவின் நாமத்தினால நன்மைகள் வெளியே வரும், ஆசீர்வாதம் வெளியே வரும், கட்டுகளை உடையும், கல்லறையும் உயிர்க்கும். கல்லறைக்குள்ள போனது போல சில ஆசீர்வாதம் போயிற்று. இனி அதை நினைச்சு பிரயோஜனமே இல்லை, இனி அதை யோசித்து பிரயோஜனம் இல்லை, இனி அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த சில ஆசீர்வாதத்தை, சில நன்மையை, சில சரீர சுகத்தை அடக்கம் பண்ணது போல அடக்கம் பண்ணியாச்சு. இனி வாழ்ந்தா ஒரு நடைபெணத்தை போல வாழுவேன்னு சொல்லி யாரோ மனதில் நினைத்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சத்தமாய் உங்களுக்கு நேராக உரைக்கப்படுகிறது. நன்மைகளே வெளியே வா, ஆசீர்வாதமே வெளியே வா, சுகமே வெளியே வா என்று ஒரு மனதோடு உனக்கு கட்டளை இடுகிறோம். ராபவ் ஷதரஹஸ்தரபவ் ரியாபலபவ் ஷபனகதுரயாந்தரா ரீகா வௌஷ பலகதரா. லாசருவே வெளியே வான்னொடனே உரத்த சத்தமாய் கூப்பிட்ட உடனே அவன் இப்படிதான் கட்டப்பட்டிருக்கிறான், இப்படிதான் இருக்கிறான். பிரேத சீலையை வச்சு எங்க வந்துருவானோன்னு நினைச்சாங்களோ நம்ம ரொம்ப டைட்டா தான் கட்டியிருக்கிறாங்க. டைட்டா கெட்டி தான் கல்லறைக்குள்ள வச்சிருக்கிறாங்க. எப்படி ஏறினான்னு தெரியல, அந்த 27 படியை எப்படி ஏறினான்னு எனக்கு தெரியல. அதான் சொன்னல, ஆண்டவர் பேசினா, உங்க டைரியில கூட எழுதிக்கோங்க, கர்த்தர் பேசினார்னா பிணத்துக்கு கூட காது கேட்கும். அப்போ கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு காது கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். என் பிள்ளைக்காக நான் பண்ணுகிற ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரோ? என் கணவனுக்காக பண்ணுகிற ஜெபத்துக்கு ஏன் பிணத்துக்கே கேட்டுச்சுன்னா உயிரோடு இருக்கிறது கேட்காதா? மத்தேயு 25:6 இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள் என்கிற சத்தம் இன்னிதான் கேட்க போகுது. இவ்வளவு நம்ம தியானிச்ச சத்தமெல்லாம் இவ்வளவு நாள் கேட்டுட்டு, ஆனா இன்னொரு சத்தம் கேட்க போற. நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள், போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. இது எல்லாரும் காதுக்கும் கேட்காது. இந்த சத்தத்துக்காக அந்த தெய்வ பிள்ளை இவ்வளவு கண்ணீர். இந்த சத்தம் நம்ம காதுகளில் கேட்காம போயிருமோங்கிறதுக்கு தான் இவ்வளவு பாடு, இவ்வளவு பிரச்சனையை சுமந்து சுமந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்தம் மட்டும் உங்களுக்கு எனக்கும் கேட்கலன்னா ஓ ராகா பௌஷ்யா லராதா உலகத்துல பிறந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவேன். எல்லா சத்தத்தை விட உலகத்துல நம்ம காண்கிற நம்ம கேட்ட எல்லா சத்தங்களை விட இந்த சத்தம் எல்லாருடைய காதுகளுக்கும் கேட்கணும். எல்லாருக்கும் கேட்காது. இது எல்லாருக்கும் வாஞ்ச இருந்தாலும் கேட்காது. விருத்த சேதனம் பண்ணப்பட்ட காதுகளையும் இருதயத்தையும் உடையவளுக்கு மாத்திரமே இந்த சத்தம் கேட்கும். சபையே, மறுபடியும் உனக்கு சொல்லுகிறேன், இதோ மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம் நம்முடைய காதுகளில் கேட்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில நமக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருக்கிறார்.